ஃப்ரெண்ட்ஸ், மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வத்த குழம்பு செஞ்சு சாப்பிட்லாமா? இப்போது கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. சுண்டக்காய் வத்தல் இருந்தாலும் போட்டுங்க, மணத்தக்காளி வத்தல் இருந்தாலும் போட்டுங்க, எந்த வத்தல் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் ரெண்டுமே போட்டிருக்கேன். போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு வடவும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்து வெங்காயத்தை வதக்கிக்கிறோம். ஏன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வத்த குழம்புக்கு. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு போட்டுக்கோங்க, அதையும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது நல்லா நம்ம போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ நம்ம இது பண்ணோம் இல்லையா, வத்தல் சுண்டக்காய் வத்தலும் அந்த மணத்தக்காளி வத்தலாம் இருக்கு இல்லையா, அதை போட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டு நம்ம வதக்கிட்டு நம்ம உப்பு போட்டுக்க போகிறோம். புளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லெமன் சைஸ்க்கு வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிங்க. 10 நிமிஷம் வந்து நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கெட்டி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்ட உடனே ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூடான சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் நல்லாவே இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப்